யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது மக்கள் திலகம் நடித்து அதிக திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடிய படங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் 21வது இடத்தை பிடித்திருப்பது தாயை காத்த தனையன். தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பான தாயை காத்த தனையன் 1962 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வெளிவந்து 100 நாட்களுக்கு மேல் ஓடிய தியேட்டர்கள் மொத்தம் 8 தியேட்டர்கள் ஓடி. தூத்துக்குடியில் அதிக நாள் ஓடின படம் தாயை காத்த தனையன் 63 நாள் தூத்துக்குடி ஜோசப்பில். அந்த ஆண்டு மிகப்பெரிய வசூலை ஈட்டிய படம் தாயை காத்த தனையன் தான். அடுத்தபடியாக 22வது இடத்தில் தாய் சொல்லை தட்டாதே, அதுவும் தேவர் பிலிம்ஸ் படம் தான். தாய் சொல்லை தட்டாதே வந்து 1961 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு வெளிவந்துச்சு. அதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் பாட்டுக்காகவே படம் ஓடிச்சு. அதுவும் 8 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 1961 அதிக தியேட்டரில் 50 நாள் ஓடின படம் திருடாதே. அதிக வசூல் செய்த படம் திருடாதே. மற்ற படங்கள் வெளியுலா இழுத்தடிக்கப்பட்டதே தவிர வசூல் ஒன்றும் பக்கத்திலே நிற்க முடியாது. திருடாதே பக்கத்தில் நிற்க முடியாது. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது மந்திரி குமாரி. 1950 வெளிவந்த படம் மந்திரி குமாரியும் கிட்டத்தட்ட 8 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சென்னை பாரகன், பிராட்வே, சந்திரா, மதுரை சந்திரா மொத்தம் 8 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அதுக்கு அடுத்த வரிசையில் வர்றது மர்ம யோகி ஜூபிட்டர் படம். இந்த படம் வந்து இவரை புரட்சி நடிகராக அறிமுகம் செய்த படம். அதான் அந்த அளவுக்கு வந்து வசனங்களில் தூள் கிளப்பினார் எம்ஜிஆர். மர்மயோகி வந்து அந்த ஆண்டில் 1951 தலை சிறந்த படம். அதோடு சர்வாதிகாரியும் அதே ஆண்டு தான் வந்துச்சு. 2 படமுமே கிட்டத்தட்ட 7 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. மொத்தம் 100 நாள் ஓடின வரிசையில் 24வது படம் மர்மயோகி, 25வது படம் சர்வாதிகாரி செப்டம்பர் மாதம் 24 1950 வெளிவந்த படம். மாடர்ன் தியேட்டர்ஸ் படம். இந்த படம் வந்து முதல்ல வச்ச பேர் வீரவாள் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி சர்வாதிகாரின்னு எம்ஜிஆர் தான் பேரை மாற்றினார். இதுவும் 7 தியேட்டரில் 100 நாள் ஓடி நல்ல வசூலை பெற்று ஒரு சாதனை செய்தது. அதற்கு பின்பு தாய்க்கு பின் தாரம் வந்து 25வது இடம் பெற்ற படம். தேவர் பிலிம்ஸின் முதல் படத்திலேயே கிட்டத்தட்ட 7 தியேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடி 7 தியேட்டரில் 100 நாள் ஓடி தேவர் பிலிம்ஸ் வளர்கிறதுக்கு அடிப்படை காரணம் இந்த படமாக அமைந்தது தாய்க்கு பின் தாரம். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்க போனால் அலிபாபாவும் 40 திருடர்களும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த கலர் படம். தமிழில் வெளிவந்த முதல் கலர் படம். எம்ஜிஆர், பானுமதி நடித்து பல ஊர்களையும் நல்லா ஓடிச்சு. இந்த படம் மதுரை சிந்தாமணியில் 140 நாளைக்கு மேலே ஓடிச்சு. கிட்டத்தட்ட இது 27வது படம் பட வரிசையில். மதுரை, சிந்தாமணி, திருச்சி, கோவை, சேலம், நெல்லை அப்படின்னு ஓடிச்சு. மெட்ராஸில் 92 நாள் தான். அடுத்து வந்த படத்துக்காக எடுத்துட்டாங்க, மதுரை வீரனுக்காக எடுத்தாங்க. அடுத்தது பணக்கார குடும்பம் 28வது இடம் பெற்ற படம். பணக்கார குடும்பம் வந்து அதுவும் கிட்டத்தட்ட 7 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. இது RR பிக்சர்ஸ் தயாரிப்பு. ராமண்ணா இயக்கிய படம். பணக்கார குடும்பம் பாருங்கள், சென்னை சித்ரா, பிராட்வே, மேகலா ஒரு 7 தியேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு மிகப்பெரிய சாதனை செய்தது. 1964 நல்ல வசூல் பெற்ற படம். அடுத்தது 29வது படத்தை பார்க்க போனால் அன்பே வா, ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸின் முதல் கலர் படம். இதில் பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்தது. முதல்ல ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆர் படத்துக்கு டைரக்ட் பண்ண படம் தான். திருலோகச்சந்தரும் எம்ஜிஆரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் அந்த பாடல்களில் ஒரு புதுமை, ரெக்கார்டில் ஒரு புதுமை, ஆக மொத்தத்தில் புதுமையிலும் புதுமை அத்தனையும் அன்பேவா. பாடல்கள் அத்தனையும் தேன் சொட்டுகள் தான். பாடலுக்கு தனியாக பரிசு போட்டியே வச்சுருந்தாங்க அந்த படத்துக்கு. எம்ஜிஆரோட டான்ஸு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட 6 தியேட்டரில் 100 நாள் ஓடி, இலங்கையின் சேர்த்தா 7 தியேட்டரில் 100 நாள் ஓடி நமது ரேங்கில் 29வது இடத்தை பிடிச்சிருக்கு அன்பேவா. அன்பேவாவுக்கு அப்புறம் 30வது இடத்துல இருக்கிறது பல்லாண்டு வாழ்க. உதயம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வந்த 3வது படம். 3 படமே அவங்களுக்கு 100 நாள் ஓடிச்சு. முதல் படம் இதயவனை, 2வது படம் சிரித்து வாழ வேண்டும், 3வது படம் பல்லாண்டு வாழ்க. 3மே வெற்றி படங்கள். அதில் வந்து எல்லாரும் மிகப்பெரிய வெற்றினா பல்லாண்டு வாழ்க தான். 6 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 6 தியேட்டரில் 100 நாள் ஓடி தேவிப்பாண்டி சாகசி, அலங்கார், சென்ட்ரல், அப்சரா, பூர்ணகலா. இதில் சென்னையில் 15 லட்சத்தி வசூல் தாண்டின படம் பல்லாண்டு வாழ்க. சரி நேயர்களே, நாம் அடுத்த பதிவில் வேறொன்றை பார்க்கலாம்.